Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இந்த ரெண்டையும் பார்க்கலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸுக்கு போகலாம். இப்போது இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ அண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இந்த ரெண்டையும் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. இப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த ரெண்டு தெரிஞ்சால் தான் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, நோ இஷ்யூ. இப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கீழே நான் சில எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ரேட்டிங் காஸ்ட் இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக படிச்சுக்குங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா இதில் இன்க்ளூட் ஆகுது பர்ச்சேசஸ், சேஞ்சஸ் இன் இன்வென்டரிஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதில் வந்துடுது. இப்போது இந்த பக்கம் ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் எடுத்துக்கவே கூடாது. ஒன்று லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ், தென் ஃபினான்ஸ் காஸ்ட். இந்த ரெண்டும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் எடுத்துக்கவே கூடாது. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டையும் எடுத்துக்கவே கூடாது. இந்த 5 ஐட்டம் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் எடுத்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். Illustration 1. From the following particulars find out operating cost ratio, operating profit ratio. First operating cost ratio கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன தேவை? ஆப்ரேட்டிங் காஸ்ட் தேவை. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 8 lakhs ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், இதிலிருந்து எடுத்துக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்னால் அதுக்கு லிஸ்ட்டு நான் இப்போ தான் உங்களுக்கு காட்டினேன். அதை நீங்கள் கொஞ்சம் இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இதில் என்னெல்லாம் வருது? பர்ச்சேசஸ் வருது, இங்கே இருக்குது. சேஞ்சஸ் இன் இன்வென்டரிஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு மொட்டையாக கொடுத்துருக்காங்க. அப்போது அதர் எக்ஸ்பென்சஸ்னால் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் எக்ஸ்பென்சஸ் இங்கே 70,000 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 70,000 தான் கீழே டேலி பண்ணி காட்டியிருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் இந்த 70,000ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், ஃபினான்ஸ் காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் 70,000. இப்போது நம்ம இந்த லிஸ்ட்டு படி பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுத்துக்கலாம், கீழே இருக்குது 20,000. செல்லிங் எடுத்துக்கலாம் 26,000. இந்த ரெண்டு எடுத்துக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போது மறுபடியும் காட்டுறாத எது எடுத்துக்கக்கூடாது? இந்த ரெண்டு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த ரெண்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டும் எடுத்துக்கக்கூடாது. லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், ஃபினான்ஸ் காஸ்ட் இந்த ரெண்டுமே எடுத்துக்கக்கூடாது. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு அது வராது. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு தேவையானது இந்த 4 ஐட்டம் தான், 5 ஐட்டம். ஸோ அதுக்கு நம்ம லிஸ்ட்டு போட்டுடலாம்.
ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அமௌண்ட்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேசஸ் 350, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் 30,000, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் ஃபண்ட் 22,000, தென் அட்மினிஸ்ட்ரேஷன் 20, தென் செல்லிங் 26,000. ஸோ இந்த ரெண்டு எடுத்துக்கக்கூடாது. இப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததுன்னு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், தெரியும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 8 lakhs. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் 4,48,000. ஸோ 448 divided by revenue from operations 8 lakhs. So 8 lakhs into 100. So இது simplify பண்ணா we get 56%. So operating cost ratio is equal to 56%. கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. அப்போ இங்கே மறுபடியும் என்ன தேவைப்படுது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தேவைப்படுது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னது அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன வரும்? 8 lakhs minus 4,48,000. 8 lakhs இங்கே கொடுத்துருக்காங்க, 448 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 352. இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. இதில் நம்ம ரெண்டுமே தெரியும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தெரியும், இங்கே இருக்குது 352. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தெரியும் 8 lakhs. ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 352 டிவைடட் பை 8 lakhs இன்டு 100. இதை ரெடியூஸ் பண்ணால் we get 44%. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 44%. இப்போ அடுத்த மாடல், இது வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, calculate the return on capital employed. return on capital employed, எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது, அதை வேறு எப்படி சொல்லுவாங்க? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரெண்டும் ஒன்று தான். இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு 100. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 60,000. ஸோ இங்கே நம்ம என்ன தேவை? கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அது மட்டும்தான் தேவை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதுக்கு என்ன ஃபார்முலாம் பாருங்கள். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், இதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது இங்கே இருக்குது 2 lakhs, அப்புறம் 50,000, ரெண்டுமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் ஒன்று தான் இருக்குது, 1,50,000. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்கும்.
ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 2 lakh plus 50,000 plus 1,50,000 ஆட் பண்ணால் 4 lakh. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு தெரியும், இது மேலே இருக்கிறது தெரியும், இன்டு 100 போட்டால் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோ? 60,000 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 60,000 டிவைடட் பை 4 lakh இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இன்டு 100. ஸோ என்ன வருது? இதை ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 15% வரும். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 15%. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.